திக்கு ஞான திருவருள் மருந்தே அவரை மிகு கரண பெருந்திரள் காட்டிய என்ன மனிதள பரித செய்தவப்பையெல்லாம் திருவருள் வளர்த்தான் என்றும் குறையாது அடுத்தடுத்து பெண்ணே ஐயங்கரத்தில் அமர்ந்த பைம்பொன்னே நிதியடை அம்பகை கிடைக்கும் என்ற அருளிய நிதியே பேரொளி வச்சிரமலையே அற்புத கடலே அமுத தன்கடலே வளம் கொண்டு ஓங்கிய எனக்கு நன்னி எனரவே சுவையலம் விரட்டிய சூரிய தீபதமே ஒரு வழிக்காகி மறந்தல் வண்ணம் பைங்கிய மலரே யாழொரு மிசையே இனிய இன்னிசையே ஏழொரு மிசையே ஏழருளிசையே சாதனல் வரைக்கு நன்னிய பாட்டே வேத கீதத்தில் வெளிதிருப்பாட்டே நம்புருமாகமம் நவிற்றிய பாட்டே எம்பலமாகிய அம்பல பாட்டே நெறியே என் பெரு நிலையே என் பெரும் பதியே என் உயிரியலே என் பெரு நிறைவே என் தனி அறிவே தோலெல்லாம் குலைந்திட சூழ் நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட
என்றெல்லாம் நெருக்கு நெக்கு ஏழை நெகிழ்ந்திட வெண்குடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட மடமெல்லாம் மூளை மலர்ந்திட உடலெல்லாம் ஊற்றெடுத்து எழுந்திட புன்னகை தோற்றிட ரோமம் பொடித்திட கண்ணில் நெருங்கி காவழிந்தோடிட எல்லாம் புரிந்திட விண்மார் கசிட கையெல்லாம் துன்பிட காலெல்லாம் துலகிட தத்துவம் அனைத்தும் தாமரும் கொழுந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட என்னுடத்திலிருந்து மலர்ந்திட தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் இல்லவே என்னுடைய அன்பே என்னுடைய விளங்கி என்னுடைய பழுத்து என்னுடைய கனிந்த என்னுடைய அன்பே துன்புட அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பே தன்வசமாயி தகுதி மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே அருளொளி விளங்கிட ஆணவம் எனுமோ இருளற என்னுடத்து ஏற்றிய விளக்கே வாழ்வும் மேலும் இயலுற என்னுடத்து ஏற்றிய விளக்கே ஆகிய ஒளிமே அருளே விளங்கிட காரியம் தருளோன் காலிய விளக்கே தண்ணிய அமுதே தந்தை விளக்கே நீயும் கொடுத்த புகழாமையே பதியெல்லாம் கழித்த பதம் பெறும் அமுத நிதியெல்லாம் அளித்த திருமதியே பாலனதன் வேண்டிய உள்ளம் புண்ணியம் கலைத்திட வழங்கிய கருணை மழை பொழி மழையே உடம்படும் எனக்கே உகைமை பொங்கி வளர்ந்து மழை பொழி மழையே தூய்மையால் எனது துரிசலாம் நீக்கினல் ஆண்மையால் கருணை மழை பொழி மழையே திரையலாம் தவிர்த்து செவியும் வாங்கே வரையலாம் விளங்க வைத்து செந்துடரே முன்னொரு மலைகள் முழுவதும் நீக்கியே உள்ளொளி ஒங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய கடலே வேதமும் ஆரம்ப வீடும் பரம்பர நாதமும் கடந்த ஞானமே கடலே பலமுரு சுத்த சம்மார்க்க ஞானமே கடலே பரநிலை பொதுவிடை வளர்ந்து நடமுறை பரம சித்தாந்த
போற்றினின் பேரருள் வாழினின் பெருஞ்சீர் ஆகமுள் கழித்த பெருஞ்சோதி உலகையும் சிறிதும் உலகம் முடியாதவை கல்வியும் தகலா உணர்ச்சி சாரா அறத்தை தந்துமே மேலும் ஓரொரு வாக்கியம் முன்னே அடையாம் சீரச் செய்து திறம்பெற அடையாம் வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அருள்களின் ரோங்கிய பெருஞ்சோதி போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய பெருஞ்சோதி போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய பெருஞ்சோதி போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய பெருஞ்சோதி சுத்தசன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமர் ஆகுக ஓங்குக என்றனை பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை மாவட்ட தலைவர் நமது கவர்னர் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் நமது தேவகிரி சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே நமது வள்ளலார் சன்மார்க்க சபையின் சார்பாக நன்றியை மந்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு மாதந்தோறும் ஆங்கில மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே அகவல் பாராயணமும் சொற்பொழிவும் நடைபெறுகின்றது. எனவே அவ்வமயம் அனைத்து சன்மார்க்க அன்பர்களும் அதை பொருட்படுத்தாது இங்கு வந்து கலந்து கொண்டு அனைவரும் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அட்டகம் என்பது வள்ளல் பெருமானால் ஏற்றப்பட்ட 8 பாடல்கள் இருக்கின்றது. அட்ட என்றால் 8 என்றால் உடம்புக்கு 8 பாடல்கள். முதல் 4 பாடல்கள் நமது புற உலகை பற்றி, மீதம் 4 பாடல்கள் அக உலகை பற்றி குறிப்பிடுகின்றது. எனவே அந்த திருவிழாதான் பின்னம் வைப்பதற்கு ஏற்ப இந்த அட்டகம் அமைந்திருப்பது என்பதை பார்த்து கொள்ளலாம். அருட்பெரும் வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேலிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் சித்தியன் அமுதே அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதியன் அரசே அருட்பெரும் ஜோதியன் அரசே 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 உலவு பேரண்ட பகுதியோர் அனந்த பரபொருளும் திரளும் விலகுராதகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்கே அலகுராதொடியாது அதுவதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி என்னரதே அலகுராதொடியாது அதுவதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி என்னரதே
இயலை இசைத்தல் எங்கனமோ ஐயகோ சிறிகுமோ இசைத்திடுகேன் என நாவை அசைத்திடற்கு அரிதென்று உணர்ந்துளோர் படுத்தும் அசைத்திடற்கு அரிதென்று உணர்ந்துளோர் படுத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது எற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடுரைத்து அழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே. தந்தனை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் உத்தமுதருந்திய உள்ளத்தே அங்கைய கனிவோ அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருசே அருட்பெருஞ்சோதி தனிபெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. 10 நிமிஷம் அடுத்தது வந்து பச்சை திரையால் பரவழி அதன் அச்சரம் மறைத்து அச்சத்திரைங்கிறது நாராயண திருவடி அம்மை மறைத்து நடக்கிறது. அதுக்கு அடுத்தது செம்மை திரைங்கிறது வந்து நம்ம தூர உடம்பை குறிக்கும். செம்மை திரையால் திருவடி அம்மை மறைத்து பொன்மை திரையால் பொருளுரு வழி அன்பை மறைக்கும். பொன்மை திரைங்கிறது வந்து பொன் தம்புங்கிறது 13வது நிலை, 12வது நிலை, அதாவது துவாதச காண்ட நிலைன்னு சொல்றது 12வது நிலை, புதிய நிலையில 12வது. பொன்மை திரையால் பொருள் வழி அன்மை மறைக்கும். அதுக்கு அடுத்து பெண்மை திரையால் மெய்ப்பொழி வழி அண்மையும் மறைக்கும். மெய்ப்பொழிங்கிறது வந்து சத்தியஞான பெருவழியிலே இறைவனுடைய மேலான தலைமை பதி, அதை மெய்ப்பதி. இந்த வெண்மை திரை வந்து மேல் நோக்கி மேல் தெய்வீக நிலையில சத்தியஞான பெருவழியில் மறைக்கு. அதே மாதிரி நம்ம ஆன்மாவையும் நம்ம ஆன்மா கூட மெய்ப்பதி தான், ஒரே இறைவன் தான், பரபிரமனுடைய சொருவம் தான் நம்ம ஆன்மா. இப்போ
உண்மை திரையால் அண்மையில் மறைக்கும் மெய்ப்பதை அண்மையில் மறைக்கும் அர்த்தம். ஸோ இந்த 7 திரைகள், 7ஆவது திரை வந்து கலப்பு திரை. இப்போ இதுவரைக்கும் வந்து 6 திரைகள், 7ஆவது திரை கலப்பு திரை. கலப்பு திரை ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆன்மீக காட்சி அனுபவத்தில் வந்து ஒரு காட்சி பார்க்குறோம், தெய்வீக காட்சி. அது வந்து மனம் வந்து திரும்பி வந்து அதே காட்சி வந்து மனதில் வந்து ஈர்த்து அதே மறுபடியும் பார்க்க மனம் நினைக்கிறது. அப்பொழுது ஒரிஜினலாக முதல் தடவையாக காட்சியை பார்த்த காட்சி மனதில் வந்து தங்காது, கலப்புறம் மறைக்கும், அது கலந்து விட்டுரும். ஒரிஜினலாக என்ன பார்த்து அதை வந்து ஒரு தடவை தான் பார்க்க முடியும், மறுபடியும் பூரா மறைக்கிறது. அதில் கலப்பு திரையால் கருது அனுபவங்களை கலப்புறம் மறைக்கும். இந்த 7 திரைகள் வந்து சத்தியஞான சபையிலே வடலூரில் இந்த 7 திரைகள் அமைத்து தான் நீக்கி தான் ஜோதி தரிசனம் தைப்பூச நாளில் காண்பிக்கப்படுகிறது. இந்த தத்துவங்கள் பற்றி தான் வள்ளலார் வந்து இந்த மாதிரி ஜோதியை வந்து விளக்கி இந்த தத்துவம் எல்லாம் ஒவ்வொன்று கடந்து உள்ளே போட்டுறார். உள்ளே போனால் உள் உடம்பு, உள் மனம், உள் உயிர் பிராணங்கள், இந்த 8 தத்துவங்கள் கடந்து ஒன்றா கடந்து உள்ளே போகணும். அது தத்துவம் மறைந்த ஒவ்வொன்று கடந்து போகணும்னு சொல்கிறார். தத்துவம் இது மேலே இதெல்லாம் தாண்டி மேலே தலைக்கு மேலே வந்து மரவழி ஆரம்பம். மரவழின்னா தெய்வீக வெளிகள் ஆரம்பம் தலைக்கு மேலே இருக்கு. ஸோ இதெல்லாம் கடந்து தலைக்கு மேலே தெய்வீக வழியில் வந்து நம்ம உணர்வு வந்து தெரிஞ்சிடணும். அது தத்துவாத்தீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தன. சித்தியல்ங்கிறது வந்து சத்தியஞான சபை, சத்தியஞான பெருவழியில் வந்து அந்த சித்தியல்ங்கிறது அங்கேருந்து தான் நம்ம உயிர் மனம் பிராணம் வந்து நம்ம உடம்புல இறங்கியிருக்கு. ஸோ அந்த சித்தியல் முழுதுன்னு அதுக்கு தொடர் அது வந்து அந்த நிலையில் வந்து உணர்வு எழுப்பி அதோடு ஒன்றாகணும். சித்தியல்களும் தெரிஞ்சிடும். அவை மேல் சிவநிலை தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே சத்தியஞான பெருவழி மேலே சச்சிதானந்த வழி இருக்கு. அதுதான் சிவநிலைங்கிறது. சச்சிதானந்தங்கிறது சிவநிலை. அதோட அங்கே சத்தியஞான பெருவழி தாண்டி சத்தியானந்த வழியில் தொடரணும். தொடுத்து ஒத்த அந்நிலைக்கண் யாவும் எம் உணர்வும். அதோடு அந்த தெய்வீக உணர்வை நம் உணர்வுடன் ஒன்று சேர்ந்து ஒருவரை கரைந்து போயினோம். அதோடு உண்டாயிரணும். நாம வேற இறைவன் வேறன்னு இல்லை, நாம இறைவன் ஆகணும். இந்த ஒருவரை கரைந்து போயினோம் என்று அத்தகைய உணர்வு